ஸ்டேடியத்துல கபடி மேட்ச் நடக்குது. அதுல தாரணி கலந்துக்கிறாங்க, நல்லா விளையாடுறாங்க. தாரணி வீட்ல இருந்து எல்லாரும் தாரணியோட மேட்ச பாக்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. தாரணி விளையாடுறத பார்த்து அவங்க கோச்சு மைக்ல சொல்றாரு, தாரணி சூப்பரா விளையாடுறமா, இந்த மாதிரியே விளையாடுன்னு மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. தாரணியும் நல்லா விளையாடுறாங்க. அவங்களோட எதிர் டீம்ல இருக்கவங்கள அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில அவங்க எதிர் டீம்ல இருக்கவங்க எல்லாரும் தாரணிய புடிச்சு இழுக்கிறாங்க. தாரணி அதுல இருந்து தப்பிச்சு ஜெயிக்கிறாங்க. தாரணிக்கு சிறந்த பிளேயர்னு பைரவி மெடல் கொடுக்கறாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் தாரணிய பார்த்து கை தட்டுறாங்க. முத்துப்பாண்டி தாரணிய ஊர்வலமா கார்ல கூட்டிட்டு வராரு. அப்ப முத்துப்பாண்டி மைக்ல சொல்றாரு, தாரணி இந்த கபடி போட்டியில ஜெயிச்சுட்டான்னு எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே முத்துப்பாண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க தாரணிய. ஹாசினி வீட்டுக்கு வந்த உடனே முத்துப்பாண்டி, நீ தான் தாரணி ஜெயிச்சுட்டா இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, இந்த வீட்டை விட்டே போயிருன்னு ஹாசினிய சொல்றாரு முத்துப்பாண்டி. சொன்னது இல்லாம ஹாசினிய முத்துப்பாண்டி இழுத்துட்டு போய் தெருவுல தள்ளி விடுறாரு. அத ஊரே வேடிக்கை பாக்குது. முத்துப்பாண்டி சொல்றாரு ஹாசினி கிட்ட, இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹாசினி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இத ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, அத வைரல் ஆக்குறாரு. எல்லாரும் இந்த வீடியோவை பாக்குறாங்க. ஹாசினி அப்பா கிட்ட கட்சியில இருக்க ஒருத்தர் இந்த வீடியோவை காட்டுறாரு. ஹாசினியோட அப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நாளை சந்திப்போம்.